ask her to what is the source. I can't reply on somebody's story. DMK Congress alliance applies to Pondicherry also, sir. When we do it in our tradition is that both things happens together. Sir, does Congress aim to settle with this number of seats that they were allocated in the previous election, or they intend to, ask for more seats in the MKM election? So we will let you know exact number that we are going to contest shortly. Okay? Nice. Sir, what is your தலைவர் நியமன அறிவிப்பு எப்ப வரும்? தொடர்ந்து District President. Narasimha, very shortly. It will be. We'll do it fast. Okay? Right. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு Does Congress aim to have power sharing with CMP ahead of 2026? Will any political party say that you don't want the power? Power sharing in the government. I mean, if any political party, will they say that they don't want the power? Then we should name ourselves as an NGO. Do you convey to DMK, sir? No, I'm asking you, will any political party will say no to power? So of course, but like, have you expressed your... Will any political party say no to power? I'm just asking you this. Sir, have this been said as to DMK, sir? Is the talks on this? About what? Power sharing. I'm just asking you. Demand, sir. I'm just asking you. We'll be flashing this. We will inform you everything. Okay, thank you. Right. Thank you. ஆனந்தி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீடிக்குமா நீடிக்காதா, தாவேகாவுடன் அந்த கட்சி கூட்டணி வைக்கப் போகிறதா என்ற சர்ச்சை கடந்த ஒரு மாத காலமாக நிலவி வந்தது. நேற்று கூட திருச்சியில் நடைபெற்ற வைகோவின் நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை. நேற்றே கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது, மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்று அளித்த பேட்டியில் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடரும், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையுமே சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, திமுகவில் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம், வலுவான உறவை காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் பேணி பாதுகாக்கிறது என்று கிரீஷ் சோடங்கர் இன்று உறுதிபட தெரிவித்து விட்டார். இதனால் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்று கேட்டதற்கு, தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக யார் கூறியது, எப்போது கூறியது, அது குறித்து எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது என்றும் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டார். இதனால் தமிழக அரசியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் நீடிக்குமா நீடிக்காதா என்ற சர்ச்சைக்கு இன்று கிரீஷ் சோடங்கர் அவரது வாயாலேயே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்னதாக கிரீஷ் சோடங்கர் மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அங்கு பிரவீன் கார்த்திக் மூலமாக விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அனைத்து சர்ச்சைகளுக்கும் இன்று சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை, கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த பேட்டியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை, தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமூகமான பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் நடைபெற்று வருகிறது, திமுகவுடனான உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது, அத்தனையும் கிரீஷ் சோடங்கர் இன்றைய பேட்டியில் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் மற்றும் மதிமுக விசிக இடதுசாரி கூட்டணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்பது இன்றைய கிரீஷ் சோடங்கர் பேட்டியின் மூலமாக மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. ஆனந்தி.